ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே, என் செல்ல குழந்தையே. தஞ்சாவூரில் இருந்து உன் வராகி அம்மா நான் வந்து என்னுடைய பாதத்தை தொடச் சொன்னேனா அதில் காரணம் இல்லாமலா இருக்கும்? ஊரெங்கும் வீதியெங்கும் இப்போது என்னுடைய ஆலயங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இருந்தாலும் உனக்கான நல்லதை செய்வதற்காக தஞ்சாவூரிலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து உன் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதற்காக தான் ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. என்னுடைய பாதங்களை அவ்வளவு சுலபமாக யாரும் பார்ப்பதும் கிடையாது, தொட்டு வணங்குவதும் முடியாது. அப்படிப்பட்ட என் பாதத்தை உன்னை தொடச் சொல்லியிருக்கேனா காரணம் இல்லாமலா இருக்கும்? உன் வீட்டில் இப்போது லக்ஷ்மியின் தேவை அவசரமாக அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல பிரச்சனைகளும் கூட குமிஞ்சு இருக்குது. இது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டும் என உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என்னுடைய பாதத்தின் தொட்ட பலனாக இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் வந்து பெருகப் போகுது. நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு யாரெல்லாம் கடைசியில் உனக்கு எதிரியாக வந்து நிற்கிறாங்களோ அது அத்தனையும் எனக்கு தெரியும். அந்த எதிரிகளுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க தானே நான் ஓடி வந்துள்ளேன். நீ யாரை நம்புனியோ அவங்க துரோகியாக மாறிட்டாங்க. யாருக்கு உதவி செஞ்சியோ அவங்க அதை மறந்துட்டு எதிரியாக ஆயிட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும் நன்றியுணர்வு மறந்த மனிதர்களாக இருந்தாலும் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. அவங்க அப்படிதான், இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவங்க குணம் அப்படிதான்னு மனிதர்களையும் அவர்களது குணங்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய அடுத்த வேலையை பார்க்க போய் என் செல்லமே. என்ன செஞ்சாலும் ஒரு பெண்ணானவள் தனக்கு துணையான பிறகு தன்னை விட்டு போகவே மாட்டான்னு தெரிஞ்சதுனால தானே இங்கு பல ஆண்கள் தன்னுடைய துணையை அலட்சியம் செய்கிறார்கள். அப்படி உன் வாழ்க்கையிலும் சில அலட்சியங்கள் தொடர்வது எனக்கு தெரியும். பெண்ணோ ஆணோ யாரும் யாரையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். அலட்சியம் ஆரம்பமாகும் போதே அங்கே பல பிரச்சனைகளும் ஆரம்பமாகிடும். எப்போதுமே உன் குடும்பத்தில் இருக்க இன்னொருத்தர் ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் சமமாக கொடுத்து பழகு என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படா உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அதை எப்போ நீ வந்து கதையாக சொல்லுவ, அதை கேட்டு எப்போது அவங்க சந்தோஷப்படலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு கெட்டது நடந்தால் அதை பற்றி சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் கண் முன்னால் இருந்துக்கிட்டு நீ இப்படி பிரச்சனையோடும் சண்டையோடும் இருக்கலாமா? வேண்டாம் என் செல்லமே. ஒரு சில மனிதர்கள் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க. அதாவது உள்ளே அவங்களுக்கு உன்னை பற்றி நல்ல எண்ணமே கிடையாது. மனசுக்குள்ளே எப்போதுமே அவங்க உன்னை விட ஜெயிச்சு ஒசரத்தில் இருக்கணும், உன்னை விட மிக சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே பேசும்போது அப்படியே தேன் மாதிரி பேசுகிறாங்க. என்னவோ நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக வாழணும், நீ சிறப்பாக வாழணும், நீ என்னை விட நல்ல ராஜா போல வாழணும், ராணி போல வாழணும்னு சொன்னாலும் அவர்கள் மனதிற்குள் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை என் செல்லமே. போலி மனிதர்களாக இங்கு பல பேர் உலவி வரும்போது அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ பொய் சொல்லி தப்பிக்காதே. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலும் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வதில் தவறேதும் இல்லை என் செல்லமே. நாம் இப்போதைக்கு பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினச்சினா அந்த பொய்யே உன்னை வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இழக்க செய்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் என்னதான் நடக்குது பார்த்துடலாம் சமாளிச்சுக்கலாம் நினச்சிட்டு உண்மையை பேச ஆரம்பிச்சின்னா அந்த உண்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அப்புறமா உன்னை காப்பாற்றிடும். காலகாலத்திற்கும் நீ நிம்மதியாக வாழலாம். ஒரே ஒரு நாள் பிரச்சனைக்கு, ஒரே ஒரு நாள் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் பயந்து பொய் சொல்லி வாழ்நாள் முழுவதும் நஷ்டப்படாதே என் செல்லமே. சில விஷயங்கள் பேசினாலும் தீராதுன்ற நிலைமை வரும்போது தனிமையில் இருப்பது தானே சிறந்தது. உன் குடும்பத்திலையும் சரி அல்லது உன்னை சுற்றி வெளியே நடக்கக்கூடிய வாழ்க்கையிலும் சரி எப்போதும் பொறுமையாக பேசிப்பார். சரியாகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீயே அந்த இடத்தை விட்டு விலகி போய் தனிமையில் இருந்துடு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை பேசும்போது அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் சில விஷயங்களையும் சில பிரச்சனைகளிலும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் தான் அது சரியாகும். அப்படிதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போதும் குடும்ப உறவுகளுக்குள் ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ வரும்போதும் கொஞ்சம் பேசாமல் அப்படியே விட்டுவிடுவது நல்லது. காலமே அந்த பிரச்சனையை சரி செய்து காயங்களையும் மாற்றிவிடும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு நீ தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். அதில் எந்த தவறும் இல்லை. யாருமே இல்லாத போது உனக்கு துணையாக இருப்பது பல சமயங்களில் தனிமை எனும் இனிமைதானே. தனிமையும் இனிமையும் வேறு வேறு விஷயம் கிடையாது.
தனிமையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை யோசித்து வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றுவதற்கான விஷயங்களை யோசிச்சினா எல்லாமே உனக்கு நல்ல நாளாக மாறிடும். உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகள் வரும் சமயங்களிலும் அமைதியாக அந்த சூழலை கடப்பது தானே நல்லது. நீ யாருங்கிறத கூட பல சமயங்களில் நீ தனிமையில் இருக்கும்போது தான் யோசிக்க முடியும். உன்னுடைய திறமையும் தகுதியும் வெற்றியும் சந்தோஷமும் யோசனையும் என்ன என்பதை உனக்கே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் என்பது தனிமைதான். தனிமையில் நல்ல விஷயங்களை யோசி, அதை செயலாக்குவதற்கான முயற்சிகளையும் நீ தனிமையில் இருக்கும்போது செய்யப்பார். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே நினச்சி அவர்களையும் அவர்களது குணத்தையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக உன்னை நீயே மாற்றிக்கொள்வது தானே சிறப்பானது. ஒருத்தவங்க இப்படிதான் முடிவான பிறகு மீண்டும் மீண்டும் ஏன் அவங்கள போய் பார்க்குற? உனக்கும் அவங்க குணத்துக்கும் ஒத்து வரல. நீ அவங்க கூட பேசினாலும் சிரித்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலும் கடைசியில் அது சச்சரவில் தானே போய் முடியுது. தெரிஞ்சும் கூட ஏன் மறுபடியும் மறுபடியும் போய் பேசுகிற என் செல்லமே? யாரிடமிருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். யாரிடமும் போய் அவர்கள் விரும்பாத நட்பை வைத்துக்கொள்ள யோசிக்கவும் வேண்டாம். அது உன்னுடைய மகிழ்ச்சியை அல்லவா அழித்துவிடும். உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்களுக்கு நீ வார்த்தையில் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் பதில் சொல். ஏன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டினாலே அவர்கள் தானாகவே உன் காலடி வந்து விழுந்து கிடப்பர். அதை விட்டுட்டு இல்லை நான் செஞ்சது சரி, நான் பண்ணுறது கரெக்டுன்னு ஏன் தேவையில்லாமல் போய் பேசி வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறாய்? உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்கள் கண் முன்னால் உன்னை சிறப்பான வாழ்க்கையை தலைநிமிர வாழும்படி நான் செஞ்சு காட்டுவேன். அதே நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய தலை நிமிர நிமிர அவர்களின் தலை குனிந்து போகத்தான் போகிறது என் செல்லமே. வாழ்க்கையினா எப்படி வாழணுங்கிற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டா சில விஷயங்களை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சினா உன்னை பெற்றவர்களிடம் போய் உட்காந்து பேசு. ஏன்னா அவங்க படாத கஷ்டத்தையா நீ பற்ற போகிற? அவங்க பார்க்காத துன்பமாக உன் வாழ்வில் வந்துவிடப் போகிறது. வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னை பெற்றவர்கள் கடந்து வந்த பாதையையும் கடந்து வந்த கஷ்டத்தையும் பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது உனக்கு நிச்சயமாக வழிகாட்டலாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள் தான் மனிதனுக்கு எப்போதுமே வேதனையை தருது. முதல்ல உன்னுடைய சிந்தனையை சரிப்படுத்து. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது அது பிரச்சனையை தருது, கஷ்டத்தை தருதுன்னு தெரிஞ்சும் கூட மீண்டும் மீண்டும் நீ ஏன் அதையே செய்கிற? உனக்கு எது நல்லதோ அந்த விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பு. விதிக்கும் கர்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? பள்ளிக்கே போக முடியாத படிக்கவே இல்லாத ஒரு ஆள் ஒரு கல்லூரியை உருவாக்கி அதுக்கு முதலாளி ஆகலாம். அது அவனுக்கு தலைவிதியாக எழுதப்பட்டிருக்கும், படிக்காதவன் கல்லூரி ஆரம்பிக்கணுன்றது. ஆனால் அந்த கல்லூரியை ஆரம்பித்த மனுஷன் ஒரு நாள் கூட அந்த கல்லூரியில் போய் எந்த ஒரு மாணவனுக்கும் பாடம் சொல்லி கொடுக்க முடியாதல்லவா? அதுதான் கர்மா. விதிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் கர்மாங்கிறது அவர்களிடமுள்ள குறைகளுக்கான தவறுகளுக்கான தண்டனையை கொடுப்பதாகத்தான் இருக்கும். எந்த குறையும் எந்த தவறும் இல்லாத என் பிள்ளையாக நீ மாற வேண்டும் என் செல்லமே. அதற்கு உன்னுடைய தகுதியையும் திறமையையும் நீ அதிகப்படுத்தணும். உன் மேலே உண்மையான அன்பு இருந்தும் கூட உன்னை விட்டு விலகியவர்களுக்காக ஏன் ஏங்குகிறாய்? நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையாக அன்பு வச்ச, ஆனால் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட அன்பை கொடுக்கவில்லை என்று தானே கலங்குகிறாய். அதை விட்டுட்டு உன் மேலே உண்மையாக அன்பும் பாசமும் கொண்ட உறவுகளை அருகிலேயே வைத்துக்கொள். இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ பழகிதானே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நேசிக்கவும் உன் மீது பாசம் காட்டவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படுறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உன் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டியது உன்னுடைய தாய் தானே. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. ஜெய் வராகி.